ஹலோ ஆல். மார்ச் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். குட் மார்னிங். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கான டேட் எல்லாம் வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி தான் நிறைய நியூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா, மக்களவைத் தேர்தல் இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2024 இந்தியாவில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 96.8 crores இருக்குது. இந்த நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியாத காரணத்தில் இதை 7 கட்டங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த 7 கட்டம்ங்கிறது முதல் கட்டம் April 19 7வது கட்டம் June 1 வரைக்கும் வந்துட்டு தேர்தல்கள் 7 ஃபேஸாக வந்து நடக்க போகுது. இதற்காக வந்து 10 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்க போகிறதா திட்டமிட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வந்து ஃபேஸ் 1 வந்துடுது. எலெக்ஷன் டேட் வந்து April 19. மொத்தமாக இந்த 7 கட்டமும் சேர்ந்து மொத்தமாக தான் ஓட்டு எண்ணிக்கை இருக்குது. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 4 அன்னைக்கு ஓட்டு எண்ணிக்கை வச்சு அன்றைக்கி தான் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. தென் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் எப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் நாடு முழுவதுமே வந்து தேர்தல் நடத்தை விதிகள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இருக்கிறதுனால தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. March 16 வந்து இது அமலுக்கு வந்தது. ஸோ இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, புதிய திட்டங்களின் அறிவிப்புகள் எதுவுமே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கக்கூடாது. அதே சமயத்தில் அந்த திட்டத்திற்கான நிதியும் ஒதுக்கக்கூடாது. புதுசாக நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு எந்த அரசியல் கட்சிகளும் வாக்குறுதி, அதாவது கவர்மெண்ட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த அரசியல் கட்சி வந்துட்டு வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்காக ஒரு நிதி ஒதுக்கக்கூடாது. பட் நிவாரண நிதி வந்து கொடுக்கலாம். ஒரு வெள்ளம், வறட்சி, இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் இருக்குது அப்படின்னா அதற்கு நிவாரண தொகை இருக்கு இல்லையா, அது கொடுக்கலாம். பட் சீனியர் சிட்டிசனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க, இல்லை நலத்திட்டங்கள், இல்லை அவங்களுக்கான உதவித்தொகைன்னா அது கொடுக்கலாம். பட் இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு ப்ராப்பராக எலெக்ஷன் கமிஷனோட பெர்மிஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் நடத்தை விதிகள் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பணிக்கான உத்தரவு வந்து வழங்கப்பட்டிருக்குது. அந்த பணியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நாங்கள் வந்துட்டு வெறும் பெர்மிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், பட் இன்னும் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா அதை அப்படியே கிடப்பில் போட்டுருணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக அரசின் திட்டங்கள் நிதியுதவியுடன் இயங்கும். இப்போது அரசு நிறைய திட்டம் கொடுத்துருக்காங்க, நிறைய நிதியும் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்ல போனோம், ஒரு மருத்துவமனையில் ஒரு நடமாடும் வாகனம் இருக்குது, இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து கட்சிக்காரர்களோட பெயர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பெயர்லாம் வந்துட்டு வெளியில் தெரியக்கூடாது. அதை எதையாவது வச்சு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் களத்தில் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கும்போது அரசு அதிகாரிகள் தான் வந்து அதை கவனிச்சுக்கணும். அரசியல்வாதிகளோ அமைச்சர்களோ போயிட்டு அதை கள ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு உள்ளே போகக்கூடாது, இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் முழுக்க இந்த கள ஆய்வு, தென் இந்த திட்டங்களை மேற்கொள்கிறது எல்லாமே வந்துட்டு அரசு அதிகாரிகள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் MG நரேகா இருக்கு இல்லையா, அந்த திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய பயனாளிகள் வந்துட்டு அதில் பெனிஃபிஷரி அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பட்டியல் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை புதுசாக தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா கூட அதுக்கு தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு பெர்மிஷன் வேணும். புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுக்கு வேண்டாம். தென் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் முதல்வரோட நிவாரண நிதி இருக்கு இல்லையா, ஒரு உதவித்தொகை, ஏதாவது ஒரு அவசர காலத்துக்கு இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு உயிரிழப்புக்காக நிவாரண தொகை தருவாங்க இல்லையா, அது வந்துட்டு தரலாம். அதற்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு வாகனங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தேர்தல் பணிக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டிலிருந்து அலுவலகம் வருவதற்கும் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கும் மட்டுமே வந்துட்டு அதிகாரிகளோ அமைச்சர்களோ இந்த அரசு வாகனத்தை பயன்படுத்திக்கலாம். அது தவிர எலெக்ஷனுக்காக எந்த ஒரு விதத்திலுமே வந்துட்டு அரசு வாகனம் பயன்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னொன்று என்னன்னா, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு அதிகாரிகளை தனியாகவோ அல்லது குழுவாகவோ அழைத்து முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் காணொலி காட்சிகள் மூலம் கூட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அர்ஜென்ட், ஏதோ ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரியை அணுகி பெர்மிஷன் வாங்கிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர வந்துட்டு
இப்போ நம்ம ஒரு பல்க் அமௌண்ட்டை வந்து கையில் வச்சுருக்கோம், ஒரு மணியை வச்சுருக்கோம், அது எவ்வளோ தூரம் கையில் வச்சுட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா 50,000 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து அங்கங்கே செக் போஸ்ட் வச்சுட்டு நம்மளுக்கு செக் பண்ணுவாங்க. அப்போ இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு உரிய ப்ராப்பரான ஆவணங்களை வந்து கையில் வச்சுருக்கணும். இல்லைனா வந்து அது பறிமுதல் செய்யப்படும். எப்போ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து அவங்க திருப்பி கொடுப்பாங்க. தென் சென்னையில் ஒரு 4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ISO சர்டிஃபிகேட் கிடச்சிருக்குங்க. இது என்ன அடிப்படையில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு மனு கொடுக்க போகிறோம். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கா, மனு கொடுக்கறதுக்கு போன உடனே இல்லை ப்ராசஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தால் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஈஸி ப்ராசஸாக இருக்கா, தென் பார்க்கிங் நல்லா இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, பீப்புள்கிட்ட அவங்க கம்யூனிகேட் பண்ணுற விதம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா வச்சுட்டு ISO சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கிண்டி, வேளச்சேரி, தரமணி மற்றும் நீலாங்கரையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு ISO சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. தென் இது போக எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம், லோக்சபா எலெக்ஷன் ப்ராசஸ். இதில் ஒரு 2 முக்கியமான டேர்ம், ஒரு புதிய டேர்ம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி, டோட்டலைசர் மிஷின் அப்படிங்கிற 2 வார்த்தைகள் வந்து புதுசாக இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, டோட்டலைசர் மிஷின் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம் 10 லட்சம் வாக்குச்சாவடிகளே இருக்குது. தென் எவ்வளோ EVM மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். தென் ஓட்டு எண்றதுக்கும் வந்துட்டு நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இந்த டோட்டலைசர் மிஷின் எதற்கு அப்படின்னா, இந்த டோட்டலைசர் மிஷின் மூலமாக 14 EVM மிஷின்களை ஒன்றா கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரே மிஷினில் வந்துட்டு இது மொத்த ஓட்டையும் வந்துட்டு டோட்டல் பண்ணி சொல்லிடும். ஸோ ஓட்டுகளை டோட்டல் பண்ணி சொல்கிறது தான் இந்த டோட்டலைசர் மிஷின். பட் இது இந்த டைம் யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல, பட் அடுத்த டைம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்கணும் அப்படின்னா, EVM மிஷினில் வந்துட்டு இதை யார் தயாரிக்கிறா அப்படின்னு இன்றைக்கி பேப்பரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை நீங்களும் சர்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. EVM மிஷின் ப்ரொடக்ட் பண்ணுறவங்க தான் இந்த டோட்டலைசரையும் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு பிளாக் செயின் டெக்னாலஜி. இது எதற்கு அப்படின்னா, இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேரை பார்க்குறோம். இவங்க எல்லாருமே ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு டேக்காக இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி, அவங்களாம் வட இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவ்வளோ தூரம் போய் போடுறது ஒரு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இதற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இருந்த இடத்துல இருந்தே வந்துட்டு ஓட் மிஷின் வந்துட்டு அவங்களோட ஓட்டை வந்து கேஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒரு மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக்னா என்ன, செயின்னா என்ன, 2 இணைத்து தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இதில் என்னென்னா, ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது. அதே சமயத்தில் வந்துட்டு யார் யார் ஓட்டு போட்டிருக்கா இல்லை அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி தெரியும். ஸோ இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலம் இருந்த இடத்துல இருந்தே வந்துட்டு ஓட்டை கேஷ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. தென் அது போக என்ன அப்படின்னா, முதியோர்கள், அதாவது 85 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க, தென் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு தமிழக அரசோட தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இருந்த இடத்துக்கே வந்துட்டு அவங்க ஓட்டு மிஷின் செல்லும், அங்கே வந்து அவங்க ஓட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதியோர்கள்னால் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள், தென் மாற்றுத்திறனாளிகள். இது போக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, பிளாஸ்ட் ஃப்ரம் பாஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க ஹிந்து இங்கிலீஷில். அதில் 1952லேருந்து 57 வரைக்கும் லோக்சபா போல்ஸ் எப்படி இருந்தது, அப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் கொஞ்சம் பார்ட் இருந்ததுலேயே தமிழ்நாடோட இணைந்து. ஸோ அதை பற்றியும் வந்துட்டு இன்றைக்கி ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. அப்போ காங்கிரஸ் எவ்வளோ வின் பண்ணாங்க, யாரோட தலைமையில் அப்போது வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி அதிகமான இந்த எலெக்ஷனை தாண்டி அதிகமாக பார்த்த நியூஸ் என்ன அப்படின்னா, CAA. இதை பற்றி வந்து ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஹிந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு முதல் தடவையாக வந்து ஒரு மதத்தையும் அடிப்படையாக வச்சு வந்துட்டு இந்த தடவை சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசத்துலேருந்து வந்த சிறுபான்மையினருக்கு வந்துட்டு நம்ம ஓட்டுரிமை வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சிறுபான்மையினர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தின் பெயரால் தான் டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ மதத்தின் பெயரால் ஒரு டிக்ளரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இன்னொன்று அக்னிஃபை. நேற்றுக்கே நம்ம அக்னிஃபையை பற்றிட்டு தினமணியில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் அதை பற்றி நான் போட்டிருந்தாங்க. பட் இன்றைக்கி ஹிந்து இங்கிலீஷில் ஒரு பெரிய பேஜ் ஃபுல்லாக வந்துட்டு அக்னிஃபையை வந்து அப்படியே படமாக போட்டு அதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து, தென் இது போக வேறு மிசைல் எல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கவங்க அதுவும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஸ்பீடு, எவ்வளோ ஸ்டோரேஜ் அது எடுத்துக்கலாம், எவ்வளோ தூரம் வெடிப்பொருட்கள் அது சுமந்து செல்லும், எவ்வளவு இலக்கு, அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.